வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில் எதிரி படையினர் வேட்டுவன் பாறையில் இருக்கக்கூடிய பரம்பு மக்களை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேட்டுவன் பாறையை நோக்கி போறாங்க. அந்த சமயத்துல பெண்கள் எல்லாரும் மயிலாவினுடைய வள்ளி கூத்துக்காக போறாங்க. இன்னும் சில ஆண்கள் நாகக்கரடுக்கு போயிருந்தாங்க. எதிரி படையினுடைய தாக்குதலை பத்தி பாரிக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீரன் வேக வேகமா குதிரையில போய்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம். தன்னுடைய மகனான இளமாறனின் மரணத்துக்கு பரம்பு வீரர்களே காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மயூர்குழார் கோபத்தோட சொன்னாரு, பரம்புக்கு எதிரான போரில் நானும் பங்கெடுத்து அவர்களுடனான பகையை முடிப்பேன் அப்படின்னு மயூர்குழார் கோபமா சொன்னாரு. காற்றை போல இணையற்ற வேகத்துல செல்லக்கூடிய இளமாறனின் குதிரையான ஆலா வேட்டுவன் பாறையில நிக்குது அப்படின்னு அவர் வெஞ்சினம் உரைத்து ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிய வந்துச்சு. நிறைய ஆட்கள் அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னாரு. எல்லாருமே அதையே தான் உறுதிப்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா, நீலன் கிட்டதான் அந்த ஆலா இருக்கு அப்படிங்கிறது. வைப்பூர் துறைமுகத்தின் மீதான தாக்குதல்ல வேட்டுவன் பாறை வீரர்களே பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் தெரிஞ்சுக்கிட்டாரு மயூர்குழார். நீலனினுடைய வீரத்தை பத்தி மலைமக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால ஆலாவை கைப்பற்றி தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தமான நேரத்துக்காக காத்திருந்தாரு. வேட்டுவன் பாறையில என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. மயிலாவுக்கான நிறைசோல் விழாவை பத்தி பல பேருக்கு தெரியும். இந்த விழாவுக்கு நாகக்கரட்டல இருக்கக்கூடிய நீலன் உள்ளிட்ட எல்லா வீரர்களும் வேட்டுவன் பாறைக்கு வருவாங்க. போர் சூழல் இருக்கிறதால எண்ணிக்கையில குறைவான வீரர்களே இந்த விழாவில பங்கெடுப்பாங்க. ஆனா நீலன் உறுதியா பங்கெடுப்பான் அப்படின்னு எல்லா செய்திகளையும் திரட்டி இருந்தாரு மயூர்குழார். அதனுடைய அடிப்படையில தான் இந்த தாக்குதலும் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. கருங்கை வாணனினுடைய திட்டமிடல் மயூர்குழார் கிட்ட கூட பகிர்ந்து கொள்ளாததா இருந்துச்சு. அந்த சமயத்துல யட்சினி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் தான் முழு வேகத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. அது தொடர்பான வேலைகள் தான் மயூர்குழாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. போருக்கான தொடக்க சடங்குல தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நினைச்சு ரொம்ப பெருமையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நண்பகல் அவரை வரவழைத்த கருங்கை வாணன், நீலனை நல்லா அடையாளம் தெரிஞ்ச 2 வீரர்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாரு. யட்சனிக்கான சடங்கு நடக்கும் போது 2 பேரை எதுக்காக கேட்கிறாரு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே 2 வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. நள்ளிரவுல யட்சினி வழிபாட்டின் உச்சத்துல பவளவந்திகையினுடைய குருதி அந்த போர்க்களத்துல பீரிட்டு தெரிச்சுது. போர் நிலமெங்கும் பேரிகைகள் முழங்க ஆரம்பிச்சது. வேட்டுவன் பாறையினுடைய அடிவாரத்துல இந்த ஓசையை எதிர்பார்த்துதான் கருங்கை வாணன் காத்திருந்தான். பேரிகைகள் முழங்கியவுடன் தன்னுடைய படைக்கான உத்தரவை கொடுக்கிறாரு. 3 திசைகள்ல இருந்தும் அவங்க மேல ஏறினாங்க. எதிர்பார்த்ததை விட கடும் தாக்குதலை சந்திக்க நேர்ந்துச்சு. ரொம்ப குறைவான வீரர்கள் மட்டுமே இருந்தும் இவ்வளவு வலிமையான தாக்குதலை எப்படி நடத்துற அப்படிங்கிறது அவங்களுக்கு வியப்பாகவே இருந்துச்சு. தாக்குதலை எதிர்கொண்டபடியே ரொம்ப நிதானமாகவே மேலே ஏறிக்கிட்டு இருந்தான் கருங்கை வாணன். வடதிசையில இருந்த துடிச்சாத்தான் கருங்கை வாணன் அளவுக்கு கூட முன்னேறல. ஆனா தென் திசையில திதியனோ கருங்கை வாணனை விட 2 பனை உயரத்துக்கு மேல போயிருந்தான். படைகள் இப்படி சமநிலை இல்லாம முன்னேறது எதிரிகளுக்கு வாய்ப்பா அமைஞ்சிரும். துடிசாத்தான் ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கான் அப்படிங்கிற கவலை கூட பெருசா இல்ல. திதியனினுடைய செயல்தான் ரொம்ப கவலை அளிப்பதான் இருந்துச்சு. அவன் ஏறக்குறைய வேட்டுவன் பாறையினுடைய மேல்நிலைக்கே போயிருந்தான். அதை பார்த்துட்டு கருங்கை வாணன் ரொம்பவே பதற்றமாயிடுறாரு. திதியனை பொறுத்திருக்க சொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா நீலன் தலைமையிலான வீரர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. தாக்குதலை எதிர்கொண்டு தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப பெரும்பாடா இருந்துச்சு. எவ்வளவு தாக்குனாலும் எதிரிகள் மேல ஏறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத கவனிச்சபடியே தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தினான் நீலன். சோமக்கிழவனினுடைய திசையில எதிரிகள் ரொம்ப கீழ்நிலையில இருந்தாங்க. ஆனா புங்கனின் திசையில எதிரிகள் ரொம்ப மேலேறிய நிலையை அடைந்துள்ளனர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான் நீலன். சோமக்கிழவனின் பக்கம் இருக்கக்கூடிய 3 வீரர்களை இந்த பக்கம் அனுப்பலாமா அப்படின்னு நினைச்ச போதுதான் கொற்றனினுடைய நினைவு வந்துச்சு. ஏன் அப்படின்னா கொற்றன் ரொம்ப சின்ன பையன். எதிரிகள் மேலேறி கொண்டிருக்கிறார்கள். இனி தாக்குதல் ரொம்ப கடுமையா இருக்கும். காலம்பன் மகனுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேர்ந்து விடக் கூடாது அப்படின்னு நினைச்ச நீலன் சட்டன்னு சோமக்கிழவனினுடைய திசையை நோக்கி ஓடி
ஓடி வர்றான். அங்க எதிரிகளை மேல ஏறி விடாம எல்லாரும் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. விரைந்து வந்த நீலன் கொற்றனை தனியா கூப்பிட்டான். பாறைகளை முடிஞ்ச அளவுக்கு தூக்கி தள்ளிக்கிட்டு இருந்தான் கொற்றன். மறுதிசையில தாக்குதல் தொடுக்க அழைக்கிறான் அப்படின்னு நினைச்சு வேகமா மேலேறி போறான் கொற்றன். வேட்டுவன் பாறைக்கு மேல குடில்களுக்கு இடையே அங்கங்க பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. தாக்குதலின் ஓசையும் விடாம கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இதையெல்லாம் மீறி வெளிப்பட்டுகிட்டு இருந்துச்சு வள்ளி கானகத்துல நடைபெறக்கூடிய கூத்தினுடைய ஓசை. எல்லா வகையான இசைக்கருவிகளும் அங்க வாசிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. காரமலையினுடைய அமைதிய முழு முற்றா விரட்டிக்கிட்டு இருந்துச்சு கூத்தினுடைய ஓசையும் வேட்டுவன் பாறையினுடைய தாக்குதலின் சத்தமும். கொற்றனை தனியா கூட்டிட்டு வந்த நீலன் பின்னாடி போகக்கூடிய ஒற்றையடி பாதையை காட்டி, இந்த வழியிலேயே ஒரு பொழுது நடந்தினா அருவியும் அதன் அடிவாரத்துல பெரும் பாறையும் இருக்கும். நீ அங்க போயிட்டினா யாராலையும் அதுக்குள்ள வந்து உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு காலையில வரைக்கும் நீ அங்கேயே இரு, விடிஞ்சது ஊருக்கு வா அப்படின்னு சொன்னான். எதிரிகளோட கடும் மோதல் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல நம்மள மட்டும் ஏன் தனியா காட்டுக்குள்ள போக சொல்றான் அப்படின்னு கொற்றனுக்கு புரியவே இல்லை. எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கான நேரம் அங்க கிடையாது. கொற்றன் விழித்து கொண்டு நிக்கிறத பார்த்த நீலன், காலையில வந்து உன்கிட்ட விளக்கமா சொல்றேன், இப்போதைக்கு நீ புறப்படு அப்படின்னு சொன்னான். அதுக்கும் மேல நீலனினுடைய குரலை மறுத்து நிக்க முடியாது இல்லையா? மனமே இல்லாம அவன் சொன்ன பாதையை நோக்கி புறப்படுறான் கொற்றன். கொற்றன் போனதுக்கு அப்புறமா நீலன் திரும்பவும் கிழக்கு திசை நோக்கி ஓடத் தொடங்கினான். 3 திசைகள்ல இருந்தும் தாக்குதலினுடைய ஓசை அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. புங்கனின் தலைமையிலான வீரர்கள் வேந்தர் படையின் தாக்குதலை தடுக்க முடியாம பின்னோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. பெரும் குரல் எழுப்பியபடி திதியன் முன்னேறிக்கிட்டே இருந்தான். காரமலையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த கொற்றன் எதிரிகளினுடைய ஓசை இவ்வளவு பக்கத்துல கேக்குதே அப்படின்னு நினைச்சு கொஞ்சமா திரும்பி பார்க்கிறான். பந்தத்தினுடைய ஒளியில சீறிக்கொண்டிருந்த திதியனின் முகம் நேர் எதிரே தெரிஞ்சது. ஓடிக்கிட்டு இருந்த கொற்றன் அந்த முகத்தை பார்த்த நிமிஷத்துல உறைஞ்சு போய் நின்னான். நினைவுகளால அவனுடைய மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, தம்பிகளோடு சேர்த்து தன்னையும் கால்களை கட்டி தலைகீழாக தொங்க விட்டவன் இந்த திதியன் தான். கையில சிக்கினவங்க எல்லாரையும் கொன்று குவித்தவன் இவன். கதறி துடித்த பெண்களை எல்லாம் கழுத்தறுத்து வீசியவன். கண் முன்னால ஊரையே வேட்டையாடி தீர்த்தவன். உறைந்து நின்ற கொற்றனுக்கு என்ன செய்யறது அப்படின்னே தெரியல. ஆனா நீலன் சொன்ன பாதையை நோக்கி ஓட கொற்றனினுடைய கால்கள் மறுத்துச்சு. புங்கனால திதியனினுடைய தாக்குதலை எதிர்கொள்ளவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி நகர்ந்து வந்துகிட்டே இருந்தான். வேந்தர் படையணிக்கு தலைமை தாங்கிய திதியனினுடைய உறுதிப்பாடு புங்கனை நிலைக்குலைய செஞ்சது. ஏன் அப்படின்னா, அவன் எந்த தாக்குதலையும் பார்த்து பயப்படாம முன்னோக்கி வந்துகிட்டே இருந்தான். அவனை கட்டுப்படுத்த எந்த வழியிலையும் புங்கனால முடியவே இல்லை. திதியன் ஏறக்குறைய மேல்நிலைக்கே வந்திருந்தான். அவனுடைய வருகையை எதிர்பார்த்தபடி தோதக்கத்தி மரத்தின் கிளையில மேல ஏறி மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் கொற்றன். மரத்துக்கு மேல படர்ந்திருந்த கொடியை பிடிச்ச காத்திருந்தான். மேல்நிலைக்கு பக்கத்துல வந்ததும் திதியனினுடைய ஆவேசம் இன்னும் அதிகமாச்சு. அங்கங்க பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா வீரர்கள் யாருமே தென்படல. திதியன் சரியான இடத்துக்கு வர்ற வரைக்கும் கொற்றன் அங்கேயே காத்திருந்தான். அன்னைக்கு தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில தன்னையும் தம்பிகளையும் சுட்டி காட்டி அம்பு வீசி கொல் அப்படின்னு கொக்கரித்தவனினுடைய தலைய உச்சியில தொங்கியவாறு எந்த கோணத்துல கொற்றன் பார்த்தானோ அவனுடைய தலை இப்போது அதே கோணத்துல தனக்கு நேர் கீழே நிக்கிறத பாக்குறான் கொற்றன். இந்த நிமிஷத்தை எதிர்பார்த்துதான் கொற்றன் இவ்வளவு நேரமும் அந்த கொப்போடு கொப்பா ஒட்டி கிடந்தான். எந்தவித ஓசையும் எழுப்பாம கொடிய பிடித்தபடி உச்சி கொப்புல இருந்து கீழ் நோக்கி குதிக்கிறான். ஏதோ ஓசை கேக்குதே அப்படின்னு நினைச்ச திதியன் சட்டுன்னு மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்கும்போது கூர்வாளினுடைய முழு முனையும் அவனுடைய முகத்தை கிழித்து கொண்டு நெஞ்சு கூட்டுக்குள்ள இறங்குச்சு. திதியனோடு வந்தவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத தாக்குதலா அது இருந்துச்சு. தங்களுடைய படையணி தலைவன் மண்ணுல சாய்ந்த நிமிஷத்துல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திகச்சப்போ விழிப்படைந்த புங்கன் வீறு கொண்டு தாக்கி முன்னோக்கி நகர தொடங்கினான். நிலைமையை எதிர்கொள்ள முடியாம வேந்தர் படை வீரர்கள் கொஞ்சம் பின்னோக்கி இறங்குனாங்க. ஆனா திதியனோடு சாய்ந்து கிடந்த கொற்றனினுடைய உடல்ல எத்தனையோ ஈட்டிகள் இறங்கி இருந்துச்சு. யட்சணி வழிபாடு பத்தி கபிலர் சொன்னதும் அடுத்து செய்ய வேண்டிய வேலையை பத்தி தீவிரமா சிந்திக்க தொடங்கினாரு முடியன். யட்சணி வழிபாடு அப்படிங்கிறது தாக்குதலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சடங்கு அப்படின்னு கபிலர் சொன்னதுக்கு அப்புறமா தாக்குதலை விடிஞ்சதும் தொடங்குவாங்களா இல்ல இப்பவே தொடங்கிடுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு முடியன். நள்ளிரவு கடந்து ரொம்ப நேரம் ஆகி இருந்துச்சு. திரும்பவும் யட்சணிக்கான சடங்கு பத்தி கபிலர் சொல்ல ஆரம்பிச்சாரு.
எதிரிகளோட தாக்குதலை எதிர்பார்த்து தானே காத்திருக்கிறோம், எப்ப தாக்குனாலும் எதிர் தாக்குதலால அவங்கள வீழ்த்துவோம் அப்படின்னு தேக்கன் சொன்னாரு. இதை கேட்டதும் பாரி, பொழுது படியும் போது எல்லா திசைகள்லயும் வீரர்கள் ஆயத்த நிலையில இருக்க சொல்லுங்க, அப்ப என்ன நிலைமையோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் வேட்டுவன் பாறையில இருந்து வந்த வீரன் நாகக்கரட்டினுடைய இடது முனைக்கு வந்து சேர்ந்தான். அந்த திசைக்கு தலைமையேற்ற நீலன் நிறைசூழ் விழாவுக்கு போயிருந்ததால அந்த பொறுப்பை வேட்டூர் பழையன் ஏற்றிருந்தாரு. வந்த வீரன் மூச்சிறைக்க தாக்குதலை பத்தி எடுத்து சொன்னான். செய்தியை கேட்டு துடித்தெழுந்த பழையன் முதற்படை பிரிவை கூட்டிட்டு வேட்டுவன் பாறையை நோக்கி பாய்ந்து போனாரு. இடது முனையில இருந்து காரி கொம்பு ஊதப்பட்டுச்சு. ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது நாகக்கரட்டின் மேல் இருந்த 5 பேருக்கும் தெரிஞ்சது. வீரன் ஒருத்தன் நாகக்கரட்டின் மேல்நிலை நோக்கி குதிரையில வந்துகிட்டு இருந்தான். 5 பேரும் குதிரையில ஏறி காரி கொம்பு ஊதப்பட்ட இடதுபுறத்தை நோக்கி போனாங்க. ஏதோ நடந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஆனா என்ன அப்படிங்கறத தான் கணிக்கவே முடியாததா இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் ஒரு வீரன் வனா. நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தாக்குதலை அவன் எடுத்து சொன்னப்போ எல்லாருமே பேரதிர்ச்சியான நீலனை பாதுகாக்க போகணும் அப்படின்னு சொல்லி பாரியோட மனசு துடிச்சது. அதை உணர்ந்த வாரிக்கையன், பாரி இங்கே இருக்கட்டும், தேக்கன முடியணும் புறப்படுங்க அப்படின்னு சொன்னாரு. பாரி மறுசொல் சொல்றதுக்கு முன்னாடி தேக்கன் சொன்னாரு, எல்லாரையும் வேட்டுவன் பாறையை நோக்கி திருப்பி விட்டுட்டு எதிரியோட தாக்குதல் இந்த திசையில அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன தேக்கன் ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காம குதிரை எடுத்துட்டு வேகமா போறாரு. முடியனும் வீரர்களும் தேக்கன் பின்னாடி போறாங்க. ஒரே நிமிஷத்துக்குள்ள எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்துச்சு. குதிரையினுடைய காலடி குழம்புல இருந்து தெரித்த மண் துகள் கபிலரோட நெற்றியில பட்டபோதுதான் கபிலருக்கு திகைப்பே போச்சு. எதிரிகளோட 3 திசைகள்லயும் வேட்டுவன் பாறையின் மேல்நிலையை நெருங்கி இருந்தாங்க. பரம்பினுடைய தரப்புல தாக்குதல் தொடுத்த வீரர்களினுடைய எண்ணிக்கை பாதியா குறைஞ்சிருந்தது. இனியும் தாக்குதல் உத்திய மாத்தாம இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச நீலன் பின்னோக்கி போறான். குடிலோட மேற்கூரையெல்லாம் இழுத்து கீழே போடுங்க, காஞ்ச மரம் கட்டை எல்லாத்தையும் கொண்டு பெரும் வட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தாக்குதல் முனைக்கு ஓடுறான். மேல்நிலையில நின்னுகிட்டு இருந்த வீரர்கள் குடில்களினுடைய மேற்கூரை எல்லாம் கீழே சரிக்கிறாங்க. திண்ணைகள்லயும் முற்றத்திலையும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டைகளை பொருத்தமான இடைவெளியில போட்டு நிரப்புனாங்க. நீலன் திரும்ப வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியபடியே தாக்குதல் தொடுக்க கிழக்கு முனைக்கு ஓடினான். வேட்டுவன் பாறையினுடைய மந்தைய சுத்தி பெரும் வட்டத்துல கூரைகளையும் மரங்களையும் கட்டைகளையும் கொண்ட ஒரு அரணை உருவாக்குனதுக்கு அப்புறமா எல்லாரையும் உள்ள வர சொன்னான் நீலன். வேட்டுவன் பாறையை சேர்ந்த எஞ்சிய வீரர்கள் எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லா திசைகள்லயும் ஒரே நேரத்துல தீயிட்டாங்க. தீக்கங்குகள் வெடிச்சு மேலேற தொடங்குச்சு. பாறை சரிவுகளின் வழியா 3 பக்கங்கள்ல இருந்து மேலேறிய வேந்தர் படை வேட்டுவன் பாறை முழுக்க குடில்கள் தீப்பிடித்து எரியறத பார்த்து திகச்சு நின்னாங்க. எதிரிகள் நம்ம கையில சிக்காம குடில்கள் எல்லாத்துக்கும் தீய வச்சுட்டு காட்டுக்குள்ள தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு கருங்கைவாணன் நினைச்சான். எந்த திசையில இருந்தும் ஊருக்குள்ள நெருங்கவே முடியல. கூரைகள்ல பற்றிய நெருப்பு பெரும் கட்டைகளை சுற்றி வளைத்து கொண்டிருந்துச்சு. சரி, இந்த தீக்குள்ள எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் தீக்களிய தாளி நிறைய சேகரித்து வைக்கிறது பரம்பினுடைய வழக்கமாய் இருக்கு. இடது தோள்லையும் கால்லையும் 2 அம்புகள் தைத்த நிலையிலையும் இயங்கக்கூடிய திறனோடு இருந்தாரு சோமக்கிழவன். அவருதான் தீக்களிய நீர் விட்டு பிசைஞ்சு எஞ்சி இருக்கக்கூடிய 8 வீரர்களினுடைய உடல்ல பூசினாரு. அந்த தீ நல்லா பத்திர வரைக்கும் காத்திருந்தாங்க எல்லாரும். யார் யார் எந்த திசையின் வழியா வெளியேறி சென்று தாக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி நீலன் எடுத்து சொன்னான். வேந்தர் படை அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு முடிவெடுக்க முடியாம நின்னுகிட்டு இருந்தப்போ நெருப்ப புலந்து கொண்டு பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டாங்க. 2 கைகள்லயும் 2 வாளை ஏந்தியபடி படைக்குள்ள தாவுன அவங்க மின்னல் வேகத்துல சிக்கினவங்க எல்லாத்தையும் வெட்டி சரித்து விட்டு மீண்டும் மீண்டும் நெருப்புக்குள்ள பூந்து மறைஞ்சாங்க. இத பார்த்ததும் வேந்தர் படை நடுங்கி போனாங்க. நெருப்ப பிளந்து எதிரிகள் வெளியேறி வந்து தாக்குதல் தொடுக்கின்றனர் அப்படிங்கறத யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியல. 2 வாளோடு வெளிவந்த நீலன் ஒரே நிமிஷத்துல 10க்கும் மேற்பட்டோரை சீவி எறிந்து விட்டுதான் திரும்பவும் தீக்குள்ள புகுந்தான். வீரர்களினுடைய பேரோலத்தை கேட்டு ஓடி வர்றான் கருங்கைவாணன். அவங்க நெருப்புக்குள்ள இருந்து வெளியேறி வந்து தாக்குதல் நடத்திட்டு திரும்பவும் நெருப்புக்குள்ளேயே போறாங்க அப்படின்னு மத்த வீரர்கள் சொன்னாங்க. மிரண்டு போய் பார்த்தான் கருங்கைவாணன். எல்லா திசைகள்லயும் தீ பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. சரி, உள்ள போனவன் எந்த வழியில போனா அப்படின்னு சொல்லி கருங்கைவாணன் கேட்டான்.
கூட இருந்த வீரர்கள் அவன் தாக்குதல் நடத்தி திரும்பிய இடத்தை காட்டுறாங்க. மனுஷன் நுழைஞ்சு வெளியேற அளவுக்கு அந்த இடத்துல நெருப்பு சிறுத்து எரிகிறதா அப்படின்னு கொஞ்சம் முத்து பாக்குறான் கருங்கைவாணன். ஆனா ஆள் உயரத்துக்கு மேல நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. இதுக்குள்ள இருந்து எப்படி வெளிவந்து மீண்டும் உள்ள போக முடியும் அப்படின்னு புரியாத குழப்பத்துல நின்னாங்க. தாக்குதல் நடத்திட்டு வீரர்கள் உள்ள வந்ததும் அவங்க வந்த நெருப்பின் தடத்துக்குள்ள ஏற்கனவே தயார் நிலையில இருந்த வீரர்கள் மிளகு குடுவைய உருட்டி விட்டாங்க. குடுவையில தீப்பொறி பட்டதும் சூடேறும். ஒரே நிமிஷத்துல பெரிய சத்தத்தோட அது வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிப்புற்ற நிமிஷம் மேல கிடக்கக்கூடிய கட்டைகளையே தூக்கி வீசக்கூடியது. நெருப்பு கங்குகள் எல்லா பக்கங்கள்லயும் தெறிக்க ஆரம்பிக்கும். நீலன் நெருப்புக்குள்ள நுழைஞ்ச இடத்த கருங்கைவாணன் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தப்பதான் அந்த மிளகு குடுவை வெடித்து சிதறிச்சு. முகமெல்லாம் கங்கு துளிகள் தெரித்து விழ துடிச்சு போனான் கருங்கைவாணன். உடனடியா கருங்கைவாணனுக்கு மத்தவங்க உதவி செஞ்சுகிட்டு இருக்கும் போது கொஞ்ச தூரத்துல நெருப்புக்குள்ள இருந்து வெளிவந்த வீரன் ஒருவன் 2 வாளை வச்சு வெட்டி சரிச்சுட்டு திரும்பவும் நெருப்புக்குள்ள நுழைஞ்சான். வேந்தர் படை உறைந்து போய் நின்னுச்சு. எதிரிகள் தாக்குதலை எந்த திசையில இருந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்னு புரியாத புதிராய் இருந்துச்சு. வடக்கு பக்கத்துல நெருப்பு பிளந்து வெளியேறக்கூடிய மனிதர்களை பார்த்ததும் துடிச்சாத்தான் செயலற்று நின்னான். வெளியே வந்தவங்களுடைய வாழ்வீச்சுல குருதி பொங்கி தெரிச்சுது. நெருப்பினுடைய சீற்றத்துக்கு நடுவுல குருதிய குடித்தபடி அந்த வாழ் திரும்பவும் தீப்பிழம்புக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சது. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட செயல பரம்பு வீரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனியும் நாம இங்க இருக்கிறது எந்த வகையிலையும் நல்லது கிடையாது அப்படின்னு சிந்தித்த துடிச்சாத்தான் கருங்கைவாணனை நோக்கி ஓடுறான். வீரர்கள் சுத்தியும் நிக்க நெருப்ப விட்டு ரொம்ப தூரம் தள்ளி பாறை ஒண்ணு மேல கருங்கைவாணன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தை துணிய வச்சு மூடி இளைப்பாற செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீலன், புங்கன், அப்புறம் இன்னும் 2 பேரு அப்படின்னு 4 பேர் தான் தீக்களி பூசி 2 வாளை ஏந்தி எதிரிகளை வெட்டி சாச்சுக்கிட்டு இருந்தாங்க. மத்த 3 பேரும் மிளகு கொடுவைய நெருப்புக்குள்ள இங்கியும் அங்கியும் வீசி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு எதிரிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பரம்பு வீரர்கள் 4 பேரும் 5 முறைக்கு மேல போய் தாக்கிட்டு திரும்பவும் நெருப்புக்குள்ள திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பரம்பு வீரனும் 10க்கும் மேற்பட்டோரை வெட்டி சாச்சிருந்தாங்க. நீலனினுடைய தாக்குதல்ல மட்டும் 20க்கும் மேல வீரர்கள் சரிஞ்சிருப்பாங்க. நெருப்பெங்கும் வடியக்கூடிய குருதியோடு வாளை சூடாக்கிக்கிட்டே இருந்தாங்க பரம்பு வீரர்கள். முகமெல்லாம் மிளகு பொறிப்பட்டு சுட்டு கருகுனப்போ துடிச்சு கத்துனான் கருங்கைவாணன். ஆனாலும் அவனுடைய இலக்கை விட்டு திரும்பி செல்ல அவன் தயாராயில்ல. நெருப்பினுடைய வட்டத்துக்குள்ள இருந்து எப்படி இவங்க வெளிவர்றாங்க, நெருப்பினுடைய சூட்டை இவங்க எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு கருங்கைவாணனுக்கு எதுவுமே புரியல. வேந்தர் படை வீரர்கள் வெடித்து சிதறக்கூடிய நெருப்பின் பொரிய கண்டு அஞ்சு இருளுக்குள்ள பதுங்குனாங்க. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க வள்ளி கானகத்துல நாகசம்பகையினுடைய தேரல் தேள் போல கொட்டி உள்ளிறங்கிக்கிட்டு இருந்துச்சு. துடியும் முழவும் பறையும் அடற்காட்டையே உழுக்குச்சு. பெண்கள் கழிவறி கொண்டு ஆடினாங்க. பெரும் குரலுக்கு நடுவுல இருளை கிழித்து பெண்கள் ஆடிக்கொண்டிருந்த போது நெருப்பை பிளந்து வாளேந்தி ஆடிக்கொண்டிருந்தாங்க ஆண்கள். இருவிதமான ஓசைகள் காரமலையினுடைய 2 இடங்கள்ல இருந்தும் வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. கலங்கி போய் வந்த துடிச்சாத்தானிடம் நம்பிக்கை கொடுத்து தாக்குதலுக்கான வழிமுறைகளை பத்தி பேசினான் கருங்கைவாணன். பரம்பு வீரர்கள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலால சில பேர் மட்டும்தான் வெட்டுப்பட்டு சாகுறாங்க. ஆனா மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட அவங்களுடைய இந்த செயலால வீரர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து மிரண்டு நிக்கிறாங்க. பரம்ப ஒண்ணும் செய்ய முடியாது, தீயின் தேவதை அவங்க பக்கம் நிக்கிறா அப்படின்னு வீரர்கள் கருதுவதாகவும் வேந்தர் படை விரைவில் இந்த இடம் விட்டு நகர்வது நல்லது அப்படின்னும் துடிச்சாத்தான் சொன்னான். முகத்துல நெருப்பு பொறி பட்ட போது கூட கருங்கைவாணன் இப்படி கத்தவே கிடையாது. நான் வந்த வேலையை முடிக்காம திரும்பினா மூவேந்தர்களினுடைய பெரும்படைக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை இழந்தவனாவேன். எனது உயிரே போனாலும் வெற்றி கொள்ளாமல் இந்த இடம் விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு நரம்பு புடைக்க கத்துனான். எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். நெருப்புக்குள்ள ரொம்ப நேரமெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, எப்படியும் வெளிவந்துதான் ஆகணும். அந்த நிமிஷத்துக்காக நாம எல்லாரும் காத்திருப்போம். சரியான நேரத்துல ஒன்றுபட்டு தாக்குதல் தொடுத்தா கண்டிப்பா அவங்கள வீழ்த்திட முடியும் அப்படின்னு பாறையின் மீது நின்று முழங்குனான் கருங்கைவாணன். கட்டைகள் வெடித்து நெருப்பு பொறிகள் எல்லா இடத்துலயும் சிதறிக்கிட்டே இருந்துச்சு.
வீரர்களே, நெருப்பை விட்டு மிகவும் தள்ளி நில்லுங்கள். அவர்கள் எவ்விடம் வெளியில் வருகிறார்களோ அவ்விடம் அம்பு எய்தி தாக்குங்கள். வாளால் தாக்க முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னு வடபுறமா கத்திக்கிட்டு தென்புறம் திரும்பினான் கருங்கை வாணன். கண்ணுமைக்கும் நேரத்துல வெளியில வந்து 3 பேரோட தலையை சீவி எறிந்து விட்டு திரும்பவும் நெருப்புக்குள்ள நுழைகிறான் நீலன். நெருப்பை கிழத்து வெளிவரக்கூடிய நிமிஷத்துல இருந்து இந்த காட்சியை பார்க்கிறான் கருங்கை வாணன். தீசுடரே நீண்டு வந்து தலைகளை சீவி செல்வது போல இருந்துச்சு. நீலனை நல்ல அடையாளம் தெரிந்த 2 பேரும் எந்நேரமும் கருங்கை வாணனின் பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருந்தாங்க. கருங்கை வாணன் அந்த வட்டம் முழுவதும் நின்னுகிட்டு இருந்த வீரர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் உருவாக்கக்கூடிய நம்பிக்கைகள் நெருப்ப பிளக்கக்கூடிய மனிதர்களால ஒரே நிமிஷத்துல எரியூட்டப்பட்டுச்சு. ஆனாலும் விடாத முயற்சி செஞ்சபடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான் கருங்கை வாணன். நெருப்புக்குள்ள மூங்கில் கட்டைகள் வெடிப்புற்று தெரிச்சப்போ தெரிக்கக்கூடிய நெருப்பு கொப்புளங்களுக்குள்ள இருந்து வெளிவந்துகிட்டே இருந்தான் நீலன். நீலன் வெளிவந்த சமயத்துல வாலேந்திய கையை உயர்த்தினான் துடிச்சாத்தான். நீலனினுடைய வாழ்வீச்சின் வேகம் துடிச்சாத்தானினுடைய கழுத்துல குறுக்கிட்டு இறங்குச்சு. அப்படி துடிச்சாத்தானினுடைய கழுத்துல இருந்து தெரித்த குருதி மண்ணுல விழுகிறதுக்கு முன்னாடி நெருப்ப பிளந்து அந்த பக்கத்துக்கு போனான் நீலன். உருண்டு வந்த துடிச்சாத்தானினுடைய தலை கருங்கை வாணனினுடைய கால் வந்து முட்டி நின்னுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போய் நின்னான் கருங்கை வாணன். பக்கத்துல இருந்தவன் சொன்னான், இப்பொழுது தாக்கி சென்றது நீலன்தான் அப்படின்னு. எந்த திசையில இருந்தெல்லாம் பரம்பினர் வெளியே வர்றாங்களோ அந்த திசையில எல்லாம் வேந்தர் படையினர் விலகி இருந்து அம்பு எய்தினாங்க. நெருப்பு பிளந்து வெளியேறியவர்களுடைய உடல்கள்ல அம்பு தைக்க தொடங்குச்சு. உள்ள இருந்து தாக்குதல் தொடுத்தவங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா கீழே விழுந்தாங்க. ஆனாலும் நீலனினுடைய வேகம் குறையவே இல்லை. நெருப்புக்கு வெளியே இருந்து தாக்குதல் தொடுப்பவர்கள் ரொம்பவும் விலகி நிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப தாக்குதல் திட்டத்தை மாத்துங்க அப்படின்னு நீலன் சொன்னப்போ புங்கன் ஈட்டியால குத்தப்பட்டு நெருப்புக்குள்ள இருந்து வெளிவர முடியாம மண்ணுல சாஞ்சா. எதை பார்த்தும் கலங்கக்கூடிய நிலையில நீலன் கிடையாது. நீலனோட எஞ்சிய வீரர்கள் 2 பேர் மட்டும்தான். அவங்களுக்கும் தீக்களிய பூசிக்கிட்டு இருந்தாரு சோமக்கிழவன். நெருப்புக்கு அந்த பக்கமா எந்த திசையில போய் தாக்கலாம் அப்படின்னு நெருப்பினுடைய கீற்றுகளை நீலன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் காற்று அதிர கேட்டுச்சு காரிக்கொம்போட ஓசை. ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள மின்னல் வெட்டுன மாதிரி மகிழ்ச்சி பூத்துச்சு நீலனுக்கு. 2ஆம் குன்றுக்கு அந்த பக்கம் வரும்போதே வேட்டூர் பழையன் காரிக்கொம்ப ஊத சொல்லி இருந்தாரு. அது எதுக்காக அப்படின்னா நாங்க பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஓசைதான். காரிக்கொம்பினுடைய ஓசை கேட்ட நிமிஷம் உற்சாகம் பீரிட வெறி கொண்டபடி நெருப்ப பிளந்து கொண்டு வெளியே வந்தான் நீலன். நெருப்ப விட்டு விலகி நின்னுட்டு இருந்த எதிரிகளின் மீது 3 ஈட்டிகளை எரிந்து விட்டு தான் திரும்பவும் நெருப்புக்குள்ள நுழைஞ்சான். நீலனினுடைய வருகையை எல்லா திசைகளையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த கருங்கை வாணன் கண்ணெதிரே வந்து திரும்பும் நீலனை பார்த்ததும் தன்னுடைய கை நிரம்பே அருந்து கொண்டு போற மாதிரி வீசினா ஈட்டிய. நெருப்புக்குள்ள நுழைந்த நீலனினுடைய வலது பின்னங்கால் தொடையில இறங்குச்சு கருங்கை வாணன் வீசின ஈட்டி. ஈட்டி இறங்கியதும் நெருப்போடு சாய்ந்து மண்ணில் வீழ்ந்தான் நீலன். அவனை அப்படியே வெளியே இழுங்கள் அப்படின்னு கத்தியபடியே பக்கத்துல ஓடி வந்தான் கருங்கை வாணன். 2 குன்றுகளுக்கு அந்த பக்கத்துல இருந்து எரியக்கூடிய நெருப்பை பார்த்தபடி என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம பதற்றத்தோடு குதிரையில வந்தாரு வேட்டூர் பழையன். வேட்டூர் பழையனோடு படையணி வீரர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவேசத்தோட வந்துகிட்டு இருந்தாங்க. காரிக்கொம்ப விடாம ஊதிக்கிட்டே இரு அப்படின்னு சத்தம் போட்டபடியே குதிரையில வந்துகிட்டு இருந்தாரு வேட்டூர் பழையன். 2 குன்றுகளையும் தாண்டி வேட்டுவன் பாறைக்குள்ள நுழையும் போது கிழக்கின் ஒளிக்கீற்று மெல்ல மேலெழுந்து கொண்டிருந்துச்சு. அந்த இடத்துல தீ அங்கங்க எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல மனுஷங்க யாருமே உயிரோட இருக்கிற மாதிரி தெரியல. நீலன் புங்கன் அப்படின்னு ஒவ்வொரு பேரா சொல்லி கத்திக்கிட்டே எல்லா இடத்துலயும் ஓடினாரு வேட்டூர் பழையன். வீரர்கள் 4 திசையிலையும் தேடி தவிச்சாங்க. நெருப்பு கட்டைகளுக்கு நடுவுல கரிக்கட்டையா சில பேர் கிடந்தாங்க. 2 பக்கங்கள்லயும் குருதியில மிதந்தபடி எத்தனையோ உடல்கள் கிடந்துச்சு. குன்றினுடைய சரிவு முழுக்க வேந்தர் படை வீரர்கள் மாண்டு கிடந்தாங்க. ஒரே ஒரு வீரன் சத்தம் போட்டு வேட்டூர் பழையனை கூப்பிட்டான். அந்த வீரன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓடி வர்றாரு வேட்டூர் பழையன். வீட்டினுடைய மண் சுவரோரம் குற்றுயிரா கிடந்தாரு சோமக்கிழவன். பழையனை பார்த்ததும் கீழ்ப்புறமா கைய நீட்டி அவங்க நீலனை கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னாரு.
கிழக்கு திசையில நீலனினுடைய குடிலிருந்த முனைப்பகுதிக்கு வந்து பதற்றத்தோட பாக்குறாரு வேட்டூர் பழையன். அப்பதான் சூரியன் உதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வேட்டுவன் பாறையினுடைய அடிவாரத்துல இருந்து வேந்தர் படை வீரர்கள் குதிரையில புறப்பட்டாங்க. முன்னால போய்கிட்டு இருந்த தேர்ல கிடத்தப்பட்டிருந்த நீலன் பெரும் கயிறுகளால கட்டப்பட்டிருந்தான். அந்த தேரின் முன்னிலையில நின்னுகிட்டு இருந்த கருங்கை வாணன் உடலெல்லாம் குருதி கொட்ட, முகமெல்லாம் மகிழ்வு பூக்க, ஆவேச குரல் எழுப்பியபடி தேரை செலுத்தி கொண்டு போனான். நீலனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.